ஹாய், வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ரெண்டு பொருள் வச்சு ஒரு அழகான ஃப்ளவர் வாஷு இல்லைன்னா பென் ஸ்டாண்ட் எப்படி செஞ்சு நம்மளோட டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கலான்றது தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் ரெண்டு தான். ஃபெவிகால், ஸ்லேட் பென்சில். நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய கிராஃப்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற கம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப தண்ணியாக இருக்கனால அவ்வளோ நல்லா ஒட்டாது. அதனால் நீங்கள் ஃபெவிகாலே முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க. அடுத்து நான் ஸ்லேட் பென்சில் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் ஸ்லேட் பென்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தான் இருக்குது, அப்படி இல்லைன்னா இந்த மூங்கில் ஸ்டிக்ஸ்லாம் இப்போ விற்கிறாங்க, டூத் பிக் மாதிரியே பெரிய சைஸில். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்போது ஒரு ரோக்கு டபுளாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு பென்சில் எடுத்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதோட 2 கார்னர்லையும் நான் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கார்னரை மட்டும் ஒரு ட்ராப் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். ஸ்லேட் பென்சில் ஃபுல்லாக போடணுங்கிறது இல்லை. அடுத்து செகண்ட் ஒரு பென்சில் எடுத்து கிராஸாக வைக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்து 3வது ஒரு ஸ்லேட் பென்சில் எடுத்து முதல்ல நம்ம வச்ச 2 ஸ்லேட் பென்சிலையும் ஜாயின் பண்ணுற மாதிரி, அதாவது லாக் பண்ணுற மாதிரி மேலே வச்சிடுறேன். இப்போது அழகான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி முன்னாடி எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லேட் பென்சில் வச்சுட்டு அங்கேருந்து அடுத்த பென்சில் கூட ஜாயின் பண்ணுறோம். அடுத்து அந்த 2 பென்சிலே ஜாயின் பண்ணுற மாதிரி 3வது ஒரு பென்சில் வைக்கிறோம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்மக்கிட்ட இருக்க பென்சில் எல்லாத்தையும் வச்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அழகான கூடு மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் வாஷ் கிடைக்கும். இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா ஸ்லேட் பென்சிலையும் அடிக்காச்சு. கடைசியாக இருக்க ஸ்லேட் பென்சிலை மட்டும் நம்ம ஃபுல்லாக கம் போட்டு அதை கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் அந்த கேப்பில் ஒட்டிடணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படி ஒட்டி முடிச்சோடனே நம்மளுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்லேட் பென்சிலில் செஞ்சாலும் சரி, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக ஒரு 2 days வெயிலில் காய வச்சு பெயிண்ட் பண்ணி உங்கள் டீச்சர்ஸ்க்கு இந்த ஃப்ளவர் வாஷ் கொடுங்க. நாளைக்கு வேறு ஒரு ஐடியாவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.